கியர் லிவர் ரொம்ப ஹார்டாக இருக்குது, கியர் செலக்ட் பண்ணுறதுக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. செக் பண்ணி பார்த்தா நம்ம கியர் லிவர் வந்துட்டு அசம்பிளி போயிடுச்சு, உள்ளே ஃபுல்லாக ரஸ்ட் ஆகிட்டு போயிடுச்சு. அதனால் இது புதுசு வந்து மாற்றுறேன். கியர் லிவர் அசம்பிளியை கழட்டிட்டேன். இதுதான் புது கியர் லிவர் அசம்பிளி. இதுதான் அதோட ப்ரைஸ் அண்ட் பார்ட் நம்பர். கியர் கேபிள் கியர் லிவர் அசம்பிளியோட சேர்ந்தே வந்துடுது, அதனால் அது பிரச்சனை இல்லை. இதில் கேபிள் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்னால் சிங்கிள் ஹேண்டாலே ஆப்ரேட் பண்ண முடியுது. இதே ஓல்டு கேபிள் காட்டுறேன் பாருங்கள், அது எவ்வளோ டைட்டாக இருக்குன்னு தெரியும். இது பழைய கேபிள். பழைய கேபிள் ரொம்ப டைட்டாக இருக்குது. இது பண்ண புது கேபிள் பண்ணுங்க. இது பண்ணுங்க. இதுதான் அந்த வண்டியில் கம்ப்ளைண்ட்டு. இதனால தான் வந்து நான் கியர் லிவர் அசம்பிளியை வந்து புதுசாக மாற்றுறேன். இது ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்றனால. இது புது கியர் லிவர் அசம்பிளி. இது எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்னு பாருங்கள்.